அதுக்காகவும் விசேஷமாக எல்லாரும் எழுந்து நிற்போம். லூக்கா 2 அதிகாரம். ஆமேன். சோதர் நம்ம எல்லாரும் வசனத்தை மாறி மாறி வாசிப்போம். பாஸ்டமா அந்த வசனத்தை ஒரு வசனமும் நீங்கள் ஒரு வசனமும் லூக்கா 2 அதிகாரம் 1லிருந்து 20வது வசனம் வரை ஆமை பாஸ்டமா ஒரு வசனமும் நீங்கள் ஒரு வசனமும் ஆமை மாறி மாறி வாசிக்க போகிறோம். லூக்கா 2 அதிகாரம் 1லிருந்து 20வது வசனம் வரை வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 1 முதல் 20வது வசனம் வரை. புனித நூலாகிய வேத வசனத்தில் இருக்கிறதான வார்த்தைகளை வாசிக்கும் போது கவனத்தோடு பயபக்தியோடு கூட வேத வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருந்தான். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். தங்கள் சொல்லப்பட்டபடியே கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த லூக்கா 2 அதிகாரத்தை நான் வாசித்தோம். அந்நாட்களே குடிமதிப்பு எழுதப்படுகிற ஒரு காலகட்டத்திலே குடிமதிப்பு எழுதுவதற்காக யோசேப்பும் மரியாளும் தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வந்தார்கள். அங்கே வந்து தன் பெயர்களை பதிவு பண்ணி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் பிரசவ வேதனை வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நான் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் மேய்ப்பரிடத்திலே மேய்ப்பர்களை சந்தித்து உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நற்செய்தியை அவர் சொல்லுகிறார். அந்த நற்செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க சென்று இயேசு கிறிஸ்துவை பணிகிற ஒரு ஆமேன் காரியத்தை, ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆமே. நம்முடைய பாவங்கள் சாபங்களை போக்க நமக்கு பரலோக வாழ்க்கையை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவருக்கு வான சிங்காசனம் பூமி பாதப்படி இதெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் இந்த உலகத்திலே அவர் மனுஷனாய் பிறந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மேல் வைத்த மேலான கிருபை, மேலான அன்பு. அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தில் எந்த தெய்வங்களும் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் அல்ல. எல்லாம் உயிரை வாங்குகிற தெய்வம். எல்லா தெய்வமும்
பாவமான தெய்வம். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. ஆமே. அதை நாம் உணர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் ராவிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தேவதூதன் 9ஆம் வசனத்தில் தேவதூதன் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி என்ன செய்தது? பிரகாசித்தது. ஆமே. தேவதூதன் நின்றபோது மகிமை யாரை சுற்றி பிரகாசித்தது? மேய்ப்பர்களை சுற்றி என்ன செய்தது? பிரகாசித்தது. ஆமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை நம்மளை சுற்றி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். தேவதூதன் நிற்கும்போதே மகிமை மகிமை மேய்ப்பர்களை பிரகாசிக்குமானால் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும்போது அதை விட எத்தனையோ மடங்கு அவருடைய மகிமை நம் மீது பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் ஆமென் ஸ்தோத்திரம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்கிறது? ஒவ்வொரு மகிமை இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15 40 நாம் வாசிப்போமானால் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனுடைய மகிமை வேற. ஆமை. வானத்துக்குரிய மேனுடைய மகிமையும் வேறையா, பூமிக்குரிய மேனுடைய மகிமையும் வேற. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமையும் வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற. மகிமையிலே நட்சத்திரம் ஆமாம். நட்சத்திரம் என்ன செய்கிறதா? ஆமை. மகிமை வித்தியாசம் இருக்கிறதா? ஆமை. நட்சத்திரம் மகிமை வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை என்ன செய்கிறது? இருக்கிறதாக வேதத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ தூதர்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார்? மகிமையை கொடுத்திருந்தார். அந்த மகிமை இப்போ யாரை பிரகாசித்தது? மேய்ப்பர்கள் என்ன செய்தது? பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு மகிமை தேவை. இன்றைக்கு என்ன தேவை? மகிமை தேவை. தேவனுடைய மகிமை நம்மளை சுற்றி பிரகாசிக்க வேண்டும். ஆமே சோதரன். தேவ மகிமை இன்றைக்கு நமக்கு தேவை. நம்ம ஆமே தேவ மகிமை இல்லாமல் நம்மளால் இருக்கக்கூடாது. ஆமே. தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் நம்மளால் வாழவும் முடியாது. தேவ மகிமை இல்லாமல் நம்ம ஒரு நாளும் இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. தேவ மகிமை நம்மீது என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சோதர. அப்போ தேவ மகிமை வேதத்தில் நாம் ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உதாரணமாக நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 21வது சங்கீதம் 5வது வசனம். தேவ மகிமை எப்படிலாம் நமக்கு வெளிப்படுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உமது ரட்சிப்பினால் உம்முடைய மகிமை எப்படி இருப்போது? உம்முடைய மகிமை எப்படி இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. சங்கீதம் 21:5. சங்கீதம் 21:5 உமது ரட்சிப்பினால் அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. சோதர. அப்போ அவருடைய மகிமை, தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்று சொன்னால், இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆமென் சோதர, உமது ரட்சிப்பினால் அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அந்த ரட்சிக்கப்படுறோம் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்படும் போது தேவ மகிமை நம்ம என்ன செய்கிறது? சுற்றி பிரகாசிக்கிறது. கரங்களை வேத்துல சும்மா லூயா. அப்படி மகிமை பெரிதாக இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இயேசுதான் தெய்வம். ஆமேன். அவர் எனக்காக இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காக, சாபத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. ஓ, பரலோகம் செல்வதற்காக எனக்கு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் ரட்சிப்பு. அப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது ஆமென் சோதர, அவர் ரட்சிப்பினால் வருகிற அந்த மகிமை நம்மளை சுற்றி எப்படி இருக்கிறதா? பெரிதாக இருக்குது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா தேவ மகிமை என்ன செய்கிறது? நம்மளை சுற்றி பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை குறித்து, ஆண்டவர் நம்ம ரட்சித்தா என்பதை குறித்து இன்றைக்கு நமக்கு தெரிய மாட்டுக்கு. ஆமாம், பிசாசுக்கு தெரியும். தேவன் நம்மளை ரட்சித்தது பிசாசுக்கு தெரியும். அந்த ரட்சிப்பினால நம்ம மேலே தேவ மகிமை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை குறித்து நம்ம இன்றைக்கு பெரிதாய் நினைப்பதல்ல. ஆமென் சோதரன். ஏன்னா ஆண்டவர் அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தா. அந்த ரட்சிப்படைவதற்கு நம்ம எந்த கிரியையும் செய்யலை. அந்த ரட்சிப்புக்காக நம்ம எந்த ஒரு பிரயாசமும் எடுக்கலை. அந்த ரட்சிப்புக்காக எந்த பணமும் கொடுக்கலை. அந்த ரட்சிப்புக்காக ஆமென் சோதர நாம் காத்திருக்கலை. அல்லேலூயா. அவரே நம்ம ரட்சிப்புக்காக
அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். எல்லா தியாகத்தையும் அவரே எடுத்துக்கொண்டார். ஆமேன். அவர் எடுத்துக்கொண்டு கிருபையினால நம்மளை ஆண்டவர் இலவசமாக நம்மளை ரட்சித்தார். அவர் கிருபையினால இலவசமாக நம்மளை ரட்சித்தபடினால இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து இன்றைக்கு நமக்கு தெரிய மாட்டுக்கு. ஆமே சோதர, அந்த ரட்சிப்பின் விலையேறப்பட்ட அந்த மேன்மையை குறித்து நமக்கு தெரிய மாட்டுக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆமே சோதர, இவ்வளவு தியாகம் பண்ணி நம்ம ரட்சித்திருக்கிறாரே, ரட்சித்தபடினால அந்த ரட்சிப்பினால அந்த மகிமை நம்மளை சுற்றி எப்படி இருக்கிறதா? பெரிதா இருக்கிறது. கரங்களை வேத்தொழிலேசும். அல்லேலூயா. ஆமே. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய அனுபவம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ரட்சிப்பு எவ்வளவு ஒரு மேன்மையானது என்று சொன்னால், ஆமே சோதர, நீங்கள் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அன்றைக்கே ஆமே நல்ல இந்த ரட்சிப்பை குறித்து மோசே இந்த வார்த்தையை சொல்றார். ரட்சிப்பை குறித்து மோசே இந்த வார்த்தையை சொல்றார். ஆமே உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆமே 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே போதும். ஆமே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஆமே. கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசு ரத்னால பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு ரத்னால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமே சோதர, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. உன் கிராமத்தில் உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. உன் பட்டணத்தில் உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. நீங்கள் வேலை பார்க்க இடத்துல உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. சோதர, அல்லேலூயா. ஓ ஆமே. நீ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், ஆனால் உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் யாரா? அவர்தான். அல்லேலூயா. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய மகிமை பொருந்திய பட்டயம். ஆமே. நம்மளை சுற்றி இருக்கிற மகிமை எப்படி இருக்கிறதா? சொல்லுங்க, எப்படி இருக்கிறதா? எல்லா வசனத்தை பார்க்கீங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற மகிமை எப்படி இருக்கிறதா? ஆமேன் சோதர, அதுக்கு ஆமே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும். நம்மளை சுற்றி இருக்கிற ஆமே அந்த மகிமை பட்டயம். சோதரன், அல்லோயா. அதை தாண்டி எந்த சத்துருவும் நம்மளை தொட முடியாது. அந்த பட்டயத்தை தாண்டி, அந்த மகிமையாக இருக்கிற அந்த பட்டயம், அந்த பட்டயத்தை தாண்டி எந்த சத்துருவும் நம்மளை தொட முடியாது. எந்த மனுஷனும் நம்மளை தொட முடியாது. எந்த மனுஷியும் நம்மளை தொட முடியாது. இந்த ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நம்ம கவலையிட்டு போய் இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து ஏதோ ஆமேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஏதோ அப்படிங்கிற அப்படி நிலைமையில் தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். ஆமேன். பிசாசுக்கு நல்லா தெரியும் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவனை தொட முடியாது. ஆமேன் சோதரன், அல்லேலூயா. இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவனை தொட முடியாது. காரணம் என்ன? நம்மளை தொட முடியாது. ஏன் நம்மளை தொட முடியாது? நம்மளை சுற்றி அப்படி மகிமை பட்டயமாய் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. பட்டயமாய் நின்று கொண்டிருக்கிறது. அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னை சுற்றி என் மகிமை பட்டயமா நின்று கொண்டிருக்கிறது, பட்டயமா சுற்றி கொண்டிருக்கிறது. உன்னை யாரும் தொட முடியாது. எந்த ஆபத்தும் தொட முடியாது, எந்த விபத்தும் தொட முடியாது, எந்த மரணமும் தொட முடியாது, எந்த சத்ருவும் தொட முடியாது, எந்த மனுஷனும் தொட முடியாது, எந்த மனுஷியும் தொட முடியாது, எந்த ஒன்று உன்னை தொட முடியாது. ஆமே சோதரன், அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டதுனால என் மகிமை உன்னை சுற்றி பட்டயமா சுற்றி கொண்டிருக்கிறது, பட்டயமா சுற்றி கொண்டிருக்கிறது. ஆமேன். அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நினைச்சீவ நீ மிதிப்பாய். அல்லேலூயா. ஆமென். சோதர, நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்னை ரட்சித்தீரே உமக்கு சோத்திரம் ஏசப்பா, என்னை ரட்சித்தீரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே உமக்கு மகிமை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்மளை தாழ்த்தி தேவன் என்னை ரட்சித்தாரே, என் பாவத்தை மன்னித்தாரே என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால ஆமென் சோதர, அவர் ஆமென் நம்மளை சுற்றி மகிமையாகிய பட்டயத்தை நம்மளை சுற்றி அவர் சுத்திக்கிட்டே, அந்த மகிமையான பட்டயம் நம்மளை சுத்திக்கிட்டே வருகிறது, நம்மளை சுத்திக்கிட்டே வருகிறது. எதுவும் தொடாமல் இருக்க சுற்றி கொண்டே வருகிறது. ஆனாலும் நீங்களும் நானும் பாக்கியவான். அதான் ஆரம்பத்திலே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ எப்படிப்பட்டவன்? நீ பாக்கியவான். கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? யாரும் கிடையாது. காரணம் என்ன? அவருடைய மகிமை, அவருடைய மகிமையாகிய பட்டயம், அவருடைய மகிமையாகிய பட்டயம் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார், அவரே உனக்கு உதவி செய்கிற கேடகமாய் இருக்கிறார். ஆமே சோத்திர, உன் சத்துருக்கள் எல்லாரும் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அல்லேலூயா. சோத்திர, நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று கர்த்தருடைய வாக்கு நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமே. அப்ப ரட்சிக்கப்படுவதனால தெய்வ மகிமை என்ன செய்கிறது? அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க?
அல்லேலூயா. இவ்வளோதான் கரம் வருதா? அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா இதுக்குள்ளே எப்படி வந்திருக்கேன்? கை 3 அள்ளியில் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். உங்களை சுற்றி அந்த பட்டயம், மகிமையான பட்டயம் சுற்றிக்கிட்டே வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆமென், இந்த மகிமை எப்படி, தேவ மகிமை நம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னால், சகரியா 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. சகரியா சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமென், 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம். பாபிலோன் குமாரத்தையே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை என்ன செய்? விடுவித்துக்கொள். ஆமென். பிற்பாடு உனக்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிறவளே. அல்லேலூயா. ஆமென். பாபிலோன் என்று சொன்னால், ஆமென், அது பாவம் நிறைந்த இடம். ஆமென். பாபிலோன், அந்த பாவம் நிறைந்த இடத்துல குடியிருக்கிற சீயோனே, நீ விடுவித்துக்கொள். அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஆமென். அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டால் என் மகிமை உன்னை சுற்றி காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஓ, நான் பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வாழுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாவம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நீ நானும் தாமரை இலையில தண்ணியை விட்டா தண்ணி ஒட்டாதவருக்கு பாவங்கள் நம்மளை ஒட்டாமல் நான் வாழ்ந்தோமானால் தேவ மகிமை நம்மளை சுற்றி எப்பொழுதும் காணப்படும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எப்பொழுது பிசாசுடைய வார்த்தையை, ஆமென், ஆதாம் கேட்டாலோ, ஏவாள் கேட்டாங்களோ, கேட்ட பொழுது தேவ மகிமை அவர்களை விட்டு விலகிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீயும் நானும், ஆமென், பாவத்தை விட்டு நான் விலக வேண்டும். கர்த்தர், ஆமென், பாவம் செய்வதற்காக உங்களை என்னையும் அழைக்கவில்லை. ஆமென், பாவம் செய்து வாழுவதற்காக தேவன் உங்களை என்னையும் அழைக்கவில்லை. தேவன் அந்த பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்து, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் தனித்து வாசம் பண்ண, அல்லேலூயா, ஆமென், தனித்து தேவனோடு கூட இருக்க உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில், ஆமென், 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, என்னாகமும் 23ஆம் அதிகாரம், ஆமென், 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசியுங்கள். கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள், நல்லா கவனிக்கிறேன், அந்த ஜனங்கள் நல்லா கவனிக்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பான். எப்படி இருப்பானா? தனியே வாசமாயிருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொல்லிட்டேன், பாவம் நிறைந்த உலகம் தான். ஆனாலும் கூட அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் நீ தனித்து இருக்கணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் தனித்து இருக்கணும். உன் வாய் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். உன் கைகள் பரிசுத்தமாய் இருக்கணும். உன் கண்கள் பரிசுத்தமாய் இருக்கணும். உன் உதடு பரிசுத்தமாய் இருக்கணும். உன் கால்கள் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ தனித்து வாசம் பண்ணணும். நீ தனித்து இருக்கணும். ஆமென். எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆமென், நீ தனித்து இருக்கணும். எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. நீ தனித்து இருக்கணும். எல்லா கைகளும் பாவம் செய்யும். நீ தனித்து இருக்கணும். எல்லா கால்களும் பாவம் செய்யும். நீ தனித்து இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சண்டை போடுவாங்க. நீ தனித்து இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். நீ விலகி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவ மகிமை உன்னை சுற்றி காணப்படும். தேவ மகிமை உன்னை சுற்றி காணப்படும். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாருக்கும் இருக்கும். நீ தனித்து இருக்கணும். வைராக்கியங்கள் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். கோபங்கள் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள், ஆமென், இருக்கத்தான் செய்யும் உலகத்தில். ஆமென். ஆனால் நீ அதிலிருந்து நீ தனித்து இருக்க வேண்டும். கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோமே, 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள், ஆமென், வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன உபச்சாரம், நம்ம தனித்து இருக்கணும். வேசித்தனம், நம்ம தனித்து இருக்கணும். அசுத்தம், நம்ம தனித்து இருக்கணும். காம விகாரம், நம்ம தனித்து இருக்கணும். விக்கிரக ஆராதனை, ஆமென்,
சோதர தேவ ஜனமே, விக்கிரக ஆராதனையோ விக்கிரக சம்பந்தப்பட்ட எதுவும் ஆமென் சோதர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இது இருக்கத்தான் செய்யும், நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. பில்லி சுனியம் நம்ம தனித்து இருக்கணும். பகைகள், மற்றவங்களை பகைக்கிற அனுபவம் ஆமே உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். விரோதங்கள் ஆமே மாறி மாறி விரோதிப்பார்கள். ஓ சோதர உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். வைராக்கியங்கள் உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். கோபங்கள் உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். சண்டைகள் உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். பிரிவினைகள் உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். மார்க்க பேதங்கள் ஆமே சோதர உபதேச கோளாறுகள் ஆமே உலகத்தில் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். பொறாமைகள் இருக்கிறது, நம்ம தனித்து இருக்கணும். கொலைகள் இருக்கிறது, தனித்து இருக்கணும். வெறிகள் இருக்கிறது, தனித்து இருக்கணும். களியாட்டுகள் இருக்கிறது, தனித்து இருக்கணும். என கருமையான தேவஜனமே, தனித்து வாழத்தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இவைகளில் இருந்து நீ தனித்து இருக்கும் போது ஆமென் தேவ மகிமை உன்னை சுற்றி காணப்படும். தேவ மகிமை உன்னை சுற்றி காணப்படும். என கருமையான தேவஜனமே, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. அதாம் ஆமே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1-2 வாசிக்கும் போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொன்னால் ஆமை அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அந்த வேஷம் வருது பார்த்தீங்களா? வேஷம் யார் போடுவா? வேஷம் யார் போடுவா? நடிக்கிறவங்க வேஷம் போடுவான். நாடகக்காரங்க என்ன செய்வாங்க? வேஷம் போடுவான். ஆம், அவங்க என்ன கேரக்டர்னால என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்ன கேரக்டர்னால வேஷம் போடுவாங்க? ஆம்பளைய பொம்பளையா அப்படின்னா வேஷம் போட்டுருவாங்க. பொம்பளைய ஆம்பளை வேஷம் போடுவாங்க. சோதரன் அல்லேலூயா. வேலைக்கார வேஷம் போடுவாங்க. போலீஸ் வேஷம் போடுவாங்க. சோதரன் வீரபாண்டி கட்டபொம்மை வேஷம் போடுவாங்க. எல்லாம் வேஷம் போடுவாங்க. அதாவது அந்தந்த தகுதிக்கேற்ப அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப என்ன வேஷம் போடணும்னு நினைச்சுவாங்க, வேஷம் போடுவாங்க. சோதரன் நம்ம அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? வேஷம் அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். நம்ம அந்த மாதிரிக்கு வேஷம் போட்டுறக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். பிரபஞ்சம் என்ற உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போற்றக்கூடாது. உலகத்தில் அப்படிப்பட்ட வேஷம் போடுவாங்க. ஒரு மனுஷன் பேசும்போது அதுக்கு ஏற்றவாறு வேஷம் போடுவாங்க. ஆமென் சோதர. இன்னொரு மனுஷன் பேசும்போது அதற்கு ஏற்றவாறு வேஷம் போடுவாங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த மனுஷன் ஒரு வேஷம் போட்டு பேசுவாங்க, ஆனா அந்த மனுஷன் போய் இன்னொரு வேஷம் போட்டு பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சோதர. இப்படி மாறி மாறி வேஷம் போட்டு பேசுவாங்க. சபையில ஒரு வேஷம் போடுவாங்க, வெளியே ஒரு வேஷம் போடுவாங்க, ஊழியக்கார இடத்துல ஒரு வேஷம் போடுவாங்க. ஆமென். இன்னொரு விசுவாசிட்ட போய் ஒரு வேஷம் போடுவாங்க. அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். அதுக்கு நீ தனியே விலகி ஏறு. கரங்களை வேத்தலேலுயா. ஆமை நேரத்துக்கு நேரம் வேஷம். ஆமா ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப வேஷம் போடுவாங்க. அதான் ஒத்த வேஷம். ஆமா ஒத்த வேஷம்னா அதுக்கு ஏற்றவாறு நான் பாசமாட பேசும்போது ஒரு வேஷம் போட்டு பேசுவேன். ஆமே சோதர. அப்படியே எங்க ஜான்ட்ட பேசும்போது ஆமே அல்லூயா ஆமே சோதர ஒரு வேஷம் போட்டு பேசுவேன். அவனுக்கு ஏற்றவாறு ஒத்த வேஷம். ஆமா இங்க என்னெல்லாம் சொல்லணும் அப்படியே இங்க வந்து போட்டு விட்டுருவேன். இங்க என்னெல்லாம் சொல்லணும் அது அப்படியே அப்படி வேஷம் போட்டு ஆமே சோதர அல்லூயா. அதான் உலக ஒத்த வேஷம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலகி கரங்களை வைத்து அப்பொழுது உன்னை சுற்றி என்ன இருக்கும்? தேவ மகிமை இருக்கும். தேவ மகிமை இருக்கும். தேவ மகிமை இருக்கும். ஆமே சோதர. நீ தனித்து வாழ நீ ஆமே பிரிக்கப்பட்டவன். நீ தனித்து வாழ பிரிக்கப்பட்டவன். நீ தனித்து வாழ வேண்டும். ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆமே 2ஆம் அதிகாரத்துல ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆமே சோதர ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த எழுப்புதல் உண்டான அந்த காலகட்டத்தில் முதலாவது பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அங்க ஒரு வார்த்தையை இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுன்னு சொன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துல 1வது அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆமென் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூடி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடு உள்ள இந்த உலகத்தின் ஜனங்கள் ஜனங்கள் மாறுபாடு மாறி 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 பேசுவாங்க. மாறி பேசுவாங்க. இங்கே உள்ளது அங்கே பேசுவாங்க. அப்படி இப்படி மாறி மாறி உலகத்தில் பேசுவாங்க. நீ தனித்து அல்லேலூயா. உண்மை என்றும் இல்லாததை இல்லது என்றும் சொல்லுங்க. ஆமென் சோதர. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை
இல்லாதன்னு சொல்ல கடவாய். ஆமென் சோதரன். அப்படி நீ வாழு, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மாறாடான உலகம், இந்த உலகம் மாறி மாறி பேசும். இந்த உலகம் ஆமென் சோதரன் மாறி மாறி பேசும். ஆமென் மாறி மாறி பேசும். ஆனா நீ அப்படி வாழாத. மாறி மாறி பேசுற அனுபவம் உன் வாழ்க்கையை விட்டு மாறி நீ தனித்து வாசம் பண்ணு. ஆமென். சீயோன் குமாரத்தியே, பாபிலோனை விட்டு நீ தனித்து வா, அப்பொழுது என் மகிமை உன்னை பிரகாசிக்கும். நீ பாபிலோன் இருக்க, நீ பாவத்துக்குள்ள இருக்க, அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வா, நீ தனித்து வா. ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்றாரு, இந்த மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி ஆமென் உன்னை நீ ரட்சித்துக்கொள், உன்னை நீ காத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. பேதுரு முதல் பிரசங்கத்திலே அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ பாவமான உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற, மாறுபாடான உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற, ஆமென் சோதர மாம்ச கிரியை இல்ல இந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிற, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிற அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உலகத்தில் நீ நானும் வாழ்ந்தாலும் அதிலிருந்து தனித்து வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவ மகிமை உன்னிலே சுற்றி பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோதரன். தேவ ஜனமே, தேவ மகிமை வர நீ தனித்து வாழ், நீ தனித்து வாழ். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஆமென் சோதரன். அல்லேலூயா. சொந்த பந்தம் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல நீ இருக்கலாம். அங்கெல்லாம் பாவங்கள் காணப்படும், மாம்சத்தின் கிரியைகள் காணப்படும். ஆனா நீ தனித்து வாழ், நீ தனித்து வாழ், நீ தனித்து வாழ். உன்னை நீ தனித்து வாழ ஆமென் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆமென் சோதரன். அப்பொழுது தேவ மகிமை உன்னை சுற்றி பிரகாசிக்கும். அல்லேலூயா. தேவ மகிமை உன்னை சுற்றி பிரகாசிக்கும். அங்க தேவ தூதன் நின்ற பொழுது மெய்ப்பொருளை சுற்றி மகிமை பிரகாசித்தது போல நீ தனித்து வாழும் போது கர்த்தர் உன்னை அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென் சோதர. விக்கிரகத்துக்கும் தேவ ஜனத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென் சோதர. அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால உன்னை நீ தனித்து வாழ, தனித்து வாழ. ஆமென். கர்த்தருடைய பார்வையில நீ பிரியமாய் வாழ, கர்த்தருடைய பார்வையில இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லணும். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும், எனக்கு பிரியமான புருஷனே என்று சொல்ல வேண்டும். மனுஷன் உன்னை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லக்கூடாது. மனுஷி பார்த்து சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஓ சோதர, ஒரு மனுஷன் பார்த்து என் சித்தம் செய்கிறவன் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், தானியேலை போல என் பிரியமான புருஷனே என்று சொல்லணும். தாவீதை போல என் இருதயத்துக்கு ஏற்றவனே என்று சொல்லணும். ஆண்டவர் தாவீதை போல, ஆமென், ஒரு தானியேலை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தனித்து வாசம் பண்ணுவோமானால் கர்த்தருடைய மகிமை நம்மளை சுற்றி பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆமென் சோதரன். தனித்து வாழ கர்த்தர் உன்னை என்னையும் அழைக்கிறார். அப்படி தனித்து வாழும்போது தேவ மகிமை நம்மளை பிரகாசிக்கும். சோதரன். 3வதாக ஆமென் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிடுச்சு. 3வதாக மகிமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும்? ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, ஆமென். ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். உங்க பக்கத்தில் ஆமென் ஜெபம் பண்ணா தானே கை கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா இன்னைக்கு? ஆமென். ஜெபம் பண்ணா தான் மகிமை இருக்கும். அல்லேலூயா. சோதரன். ஜெபம் பண்ண வேண்டும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சோதரன். சாலமோ ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கிட்டு, ஆமென், நீ ஜெபம் பண்ணா உன் மேல அக்கினி இறங்கும். ஆமென் சோதரன். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்றாரு, அக்கினி இறங்குகிறது. ஆமென் சோதரன். இங்கே சாலமோன் ஜெபம் பண்றாரு, அக்கினி இறங்கி அந்த அக்கினி மகிமையாய் ஆமென் சோதரன் ஆலயத்தை சுற்றி நிற்கிறது, சாலமோனை சுற்றி நிற்கிறது. இன்றைக்கு தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில ஆமே உன்னை சுற்றி மகிமை காணப்பட வேண்டுமானால், உன் மேல அக்கினி இறங்க வேண்டுமானால், உன் குடும்பத்தில் அக்கினி இறங்க வேண்டுமானால், உன் வீட்டில் அக்கினி இறங்க வேண்டுமானால், ஆமே சோதர, உன் பிள்ளைகள் உன் வாழ்க்கையில அக்கினி இறங்க வேண்டுமானால், மகிமை சுற்றி இருக்க வேண்டுமானால், நீ வாகனத்தில் போகும்போது உன் வாகனத்தை சுற்றி உன்னை சுற்றி அக்கினி மதில் ஆமை இருக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். தனியா ஜெபம் பண்ணணும், அதிகாலை ஜெபம் இருக்கணும். ஆமே
சோதர சபையில் நடக்கிற ஜெபத்துல கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீ தனியா ஜெபம் பண்ணும்போது ஆமென் உன் மேல மகிமை இறங்கும். நீ சபையை கூடி ஜெபம் பண்ணும்போது உன் மகிமை இறங்கும். ஆமென் சோதர. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென் ஜோ அல்லேலூயா. ஜெபிக்க நமக்கு வாஞ்சை இருக்குமானால், ஜெபிக்க நமக்கு பாரம் இருக்குமானால், ஆமென் சோதர ஜெப தாகம் நமக்கு இருக்குமானால், நம்ம உடம்பு பலவீனத்தை ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். நேரம் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆமென் சோதர எந்த ஒரு சாக்கு போக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். எந்த ஒரு காரணமும் நம்ம காட்ட மாட்டோம். ஆமென் சோதர ஜெபிக்கிற வாஞ்சை இருந்தா, ஜெபிக்கிற தாகம் இருந்தா, ஜெபிக்கிற உற்சாகம் இருந்தா, எந்த தடையும் சொல்லாமல் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எந்த ஒரு காரணத்தையும் நம்ம காட்டவே மாட்டோம். எந்த ஒரு சாக்கு போக்கையும் நம்ம சொல்லவே மாட்டோம். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணையா? இல்ல இதனால ஜெபம் பண்ணல நீ சொல்லவே மாட்ட. ஆமென். அப்படி இருந்துச்சு நான் ஜெபம் பண்ணினேன் அப்படித்தான் சொல்லுவேன். இந்த தடை இருந்துச்சு நான் ஜெபம் பண்ணினேன். என் பலவீனம் இருந்துச்சு நான் ஜெபம் பண்ணினேன். ஒருவேளை என் பலவீனத்தில் நான் முழங்கால் போடப்பட்டு நான் ஜெபம் பண்ண முடியாவிட்டாலும், எழுந்து நின்று என்னால ஜெபம் பண்ண முடியாவிட்டாலும் ஒரு சேர்ல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. என் பலவீனத்தில் நான் ஜெபம் பண்ண முடியல, அதனால படுத்துட்டேன், அதனால தூங்கிட்டேன், அதனால பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டேன் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு பலவீனம் இருந்தாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலையே தவிர, நட்டமா நின்று ஜெபம் பண்ண முடியலையே தவிர, சத்தமா பாடி கர்த்தரை பாடி துதிக்க முடியலையே தவிர, அவன் உட்கார்ந்து என் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்துட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஜெப தாகம் உள்ளவன். அல்லேலூயா. ஜெபம் விருப்பம் உள்ளவன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவை பாட மரணம் நன்றாகவே தெரியும். ஆமென் சோதர ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் ஆமென் மரண ஆமென் அல்லேலூயா ஓலங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறது, பாடு நின்று கொண்டிருக்கிறது, பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது. ஆமென் காரி துப்புவான் ஆமென் நின்று கொண்டிருக்கிறது. ஆமென் சாட்டையால் அடிப்பான் நின்று கொண்டிருக்கிறது. சிலுவை பாடு மரணம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும். ஆமென் சோதர ஆனால சிலுவை பாடு மரணங்களை நன்றாய் அறிந்த இயேசு கிறிஸ்து என்னென்ன நடக்கும் என்பது இயேசு கிறிஸ்து தெரியும். அதெல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. ஆமென் சோதர அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆமென் சோதர அவர் இதெல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லல. இதெல்லாம் சொல்லி அவர் ஆமென் சோதர இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஜெபம் பண்ணாம இருக்கல. அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வேர்வையாய் வந்ததாம். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லல. இயேசுவுக்கு வந்த உபத்திரமா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு, இயேசுக்கு வந்த பாடா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு, இயேசுக்கு வந்த துக்கமா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு, இயேசுவை போல உங்களை முதுகுல சாட்டையால் அடிக்கிறாங்களா, தலையில முட்கிடத்தை வைத்து உங்களை கோலால அடிக்கிறாங்களா, கைகள்ல ஆணிகளால உங்க கையை அடிக்கிறாங்களா, நீங்க சாக்கு போக்கு சொல்ல ஆமென் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவர் ஒரு மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறதா, உனக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதா, இன்னைக்கு அப்படிப்பட்ட உபத்திரவம் இருக்கிறதா, இன்னைக்கு அப்படிப்பட்ட பலவீனம் உனக்கு இருக்கிறதா? ஆமென் சோதர ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாக்கு போக்குகள், ஆயிரக்கணக்கான சாக்கு போக்குகள். என கருமையான தேவஜனமே, நீ சாக்கு போக்கு சொல்லுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஜெப அபிஷேகமே இருக்காது. எத்தனை சாக்கு போக்கு இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தேன் என்று சொல்லுவாயானால் தேவ மகிமை உன் மேல சுற்றி இறங்கும். தேவ அக்கினி உன்னை மூடும். அல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. ஜெபம் என்று சொன்னால் வசதி வாய்ப்புல வந்து ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்று சொன்னால் ஆமென் சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருக்கும்போது ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். ஆமென் பாடுகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, தேவைகள் மத்தியில, பணம் இல்லாத மத்தியில, சரீரத்தில் சோர்வு, பலவீனம், எதிர்ப்பு, கைவிடப்பட்ட நிலைமையில ஆமென் சோதர அல்லேலூயா பிசாசு ஏத்து நிற்க நிலைமையில நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பத்தியா, அதுக்கு பேர் தான் ஜெபம். வசதிகள் உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது வந்து ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். அல்லேலூயா. உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இந்த 21 நாள் உபவாசத்துல உண்மையே சொல்றேன், சரீரத்தில் அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனம் சோதர. அதுலயும் இப்படி பைக்கில் வந்தா அங்க ரோட தோண்டி போட்டான். பல தடைகள், பல தடைகள். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. ஜெபித்தோம். அல்லேலூயா. நமக்கு ஜெபம் வாஞ்சிருந்தா ஓடி வருவோம். 21 நாள் உபவாச ஜெபம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்திருக்கலாம், 21 நாள்ல ஒரு நாள் வந்திருக்கலாம். ஜெபத்தாக இருந்தா வந்திருப்போம்.
வேலையை ஒதுக்கிட்டு வந்திருப்போம். ஒரு கல்யாணம் வேணா லீவ் போடுவோமா? போடாம இருப்போம். லீவ் போடாம இருப்போமா? ஒரு ஆள் இறந்துட்டாங்க, லீவ் போடாம இருப்போமா? நமக்கு ஒரு வியாதி, போகாம இருப்போமா? ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே, ஜனங்கள் செத்து போகிறார்களே. உன் ரட்சித்த ஆண்டவர் உன்னை நம்பி ரட்சித்தாரே, ஒரு நாள் வந்து முழங்கால் போட முடிஞ்சிச்சா உன்னால? ஒழுங்கால ஒரு நாள் வந்து தேவ சமூகத்தில் உன்னால ஆண்டவரை பார்க்க முடிஞ்சிச்சா? ஏன் உன் ரட்சித்தார் ஆண்டவர்? எதற்காக உன்னை ரட்சித்தார்? சுயநலவாதிகள் உழைக்கணும், ஓடணும், குடும்பம் சாப்பிடணும், தூங்கணும், சுத்தணும். சுயநலவாதிகள் படிக்கணும், சுயநலவாதிகள் டியூஷன் போகணும், சுயநலவாதிகள் சம்பாதிக்கணும், சுயநலவாதிகள். கர்த்தர் இதற்காக உன்னை ரட்சித்தா, இதற்காக உன்னை தெரிந்து கொண்ட பலவீனம், சுயநலவாதிகள். உன் பலவீனம் வந்தா நீ ஒரு பக்கம் போக மாட்டியா? உன் பலவீனத்தில் எங்கேயுமே வெளியே நீ கால் வைக்க மாட்டியா? ஹலோ, இங்கதான் எல்லாம் இருக்கீங்களா? ஜெப தாகம் இருந்தா ஓடி வருவ. ஜெப தாகம் இருந்தா காலையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவ. ஜெப தாகம் இருந்தா ஆமே நைட்டு படுக்க போக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் பண்ணுவ. சாக்கு போக்கு சொல்ல மாட்ட. ஜெப தாகம் இருந்தா ஆமே சோதரன் ஜெபத்துக்கு ஓடி 21 நாள் ஜெபம். ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரு நாளாவது லீவு போட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவ. இன்னைக்கு நம்ம எல்லாம் சுயநலவாதிகள். சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், முன்னேறணும். ஆமே வாழ்க்கையில சொத்து சம்பாதிக்கணும். ஆமே பணம் 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 பணம். இன்னைக்கு சுயநலவாதிகள். ஜெபத்தாக இருந்தா, ஆத்மத்தாக இருந்தா, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில், பட்டணத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள், தேசத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீ உணர்ந்தால், இதை நீ அறிந்தால், ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் வந்து நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லுவாய். தேவனுடைய பாரத்தை நீ தீர்ப்பாய், தேவனுடைய தாகத்தை நீ தீர்ப்பாய். ஆனா ஜெபத்தாக இல்லை என்று சொன்னால் நீ சுயநலவாதியாய் நீ நடந்துகிட்டு அலைவ. உன்னைத்தான் பார்ப்ப, உன் குடும்பத்தை தான் பார்ப்ப, உன் வேலையை தான் பார்ப்ப, உன் படிப்பை தான் பார்ப்ப, உன் சொத்தை தான் பார்ப்ப, உன் சரீரத்தை தான் பார்ப்ப. ஆனா ஜெபத்தாக இருக்குமானால், அவனுடைய பாரத்தை நீ நிறைவேற்ற உனக்கு விருப்பம் இருக்குமானால், ஆத்ம பாரம் இருக்குமானால் நீ ஓடி வருவ. நீ ஓடி வருவ. தேவ ஜனமே, நீ ஜெபித்தால் தேவ மகிமை உன்னை சுற்றி காணப்படும். அல்லேலூயா. எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்ட, எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்ட. ஜெபம் தாக இருந்தா சொல்ல மாட்ட. ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லுவ. தடைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். இன்னைக்கு அழுகிற நீ பாக்கியவான். ஒரு நாள் நீ சந்தோஷப்படுவ. இன்னைக்கு சந்தோஷப்படுகிற நீ ஒரு நாள் அழுவ. ஒரு நாள் அழுவ. இன்னைக்கு அழுகிறவர்கள் நாளைக்கு சந்தோஷப்படுவாங்க. நான் வெளியே சொல்லல, தேவ சமூகத்தில் சொல்றேன். நீ தேவ சமூகத்தில் அழுதனா ஒரு நாள் சந்தோஷப்படுவ. நீ சந்தோஷமா இருந்தனா ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ. ஒரு நாள் கஷ்டப்படுவ. ஒரு நாள் கஷ்டப்படுவ. தேவ ஜனமே, ஜெபம் வாழ்க்கையில இருக்கட்டும். ஜெபம் கர்த்தர் ரட்சித்ததே நம்மளை ஜெபிக்கத்தான். ஆமென். சோதரன் கர்த்தர் ரட்சித்ததே நம்ம ஜெபிக்கத்தான். பெரியவர்களே, கர்த்தர் ஜெபிக்கத்தான். அவ வந்தா நான் வர மாட்டேன், இவன் வந்தா நான் வர மாட்டேன். சோதரன் அல்லேலூயா. அவர்கள் வராங்க, நான் ஜெபம் பண்ண வர மாட்டேன். இவங்க வராங்க, ஜெபம் பண்ண வர மாட்டேன். சாக்கு போக்கு. அவங்க ரேஷன் கடைக்கு போறாங்க, நீங்க போகாம இருப்பீங்களா? அவங்க உங்க ஊர்ல இருக்காங்க, நீங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிருவீங்களா? அவங்க கடையில போய் ஜாமான் வாங்குறாங்க, நீ ஜாமான் வாங்காம இருப்பியா? சாக்கு போக்கு சொல்லாத. நீ ஜெபம் வாஞ்சியா இருந்தா யாரையும் பார்க்க மாட்ட. நீ ஆண்டவரை பார்த்து முழங்கால் போடுவ. அல்லேலூயா. நீ யாரையும் பார்க்க மாட்ட. பக்கத்துல இருக்கவனை பார்க்க மாட்ட, பக்கத்தில் இருக்கவனை பார்க்க மாட்ட, முன்னாடி இருக்கவனை பார்க்க மாட்ட, பின்னாடி இருக்கவனை பார்க்க மாட்ட. நீ இயேசுவே, நீ நானும் இயேசுவும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு வருவ. ஜெப தாகம் இருந்தா, ஆண்டுடைய பாரத்தை நிறைவேற்றுங்கிற அந்த ஆசை இருந்தா, நீயும் நானும் இயேசுவும் நானும் இயேசுவும் நானும் நானும் இயேசுவும் இயேசுவும் நானும் அந்த அனுபவத்தில் தான் இருப்போம். அந்த அனுபவத்தில் பக்கத்தில் யாரையும் பார்க்க மாட்டோம். யார் இருந்தானே, பேசுகிறவன் இருந்தாலும் பேசாதவன் இருந்தாலும், முன்னாடி பேசுறவன் இருந்தாலும் பின்னாடி பேசாம இருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. நானும் இயேசுவும். அல்லேலூயா.
ஆலயத்தில் நானும் இயேசுவும் அல்லேலூயா, இயேசுவும் நானும் அல்லேலூயா. தேவ ஜனமே, ஜோமன்னா தெய்வ மகிமை உன்னை சுற்றி பிரகாசிக்கும். தெய்வ மகிமை உன்னை சுற்றி பிரகாசிக்கும். சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். நீ ஜோம் பண்ணலன்னா அக்கினி இறங்காது. நீ ஜோம் பண்ணலன்னா தேவ மகிமை உன்னை சுத்தாது. நீ ஜோம் பண்ணா தேவ அக்கினி உன் குடும்பத்தில் இறங்காது. நீ ஜோம் பண்ணா தேவ மகிமை உன் குடும்பத்தில் இருக்காது. நீ ஜோம் பண்ணனா உன் வீட்டில் ஜெபம் இல்லையா, அங்க தேவ மகிமை இருக்காது, அங்க தேவ அக்கினி இருக்காது. ஆமென், அல்லேலூயா. சோதர எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் வீட்டில் தேவ அக்கினி இறங்கணும், உன் வீட்டில் தேவ மகிமை இருக்கணும். ஆமென். உன் மேல தேவ அக்கினி இறங்கணும், உன்னை சுற்றி தேவ மகிமை இருக்கணும். உன் குடும்பத்தில் தேவ அக்கினி இறங்கணும், உன் குடும்பத்தை சுற்றி தேவ மகிமை இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சோதரன் அல்லேலூயா. ஓ சோதரன், சபையில தேவ அக்கினி இருக்கணும், தேவ மகிமை சுற்றி காணப்படணும். ஆமென். இதெல்லாம் ஆமென் இருக்க வேண்டுமானால், ஓ சோதரன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3 லட்சம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில ஜெபம் பண்ணீங்க சொல்ல முடியுமா? ஆமென். சோதரன் அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதிகாலையில நான் ஜெபம் பண்றேன், ஒவ்வொரு நாள் எங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். சோதரன், நான் ஜெபம் பண்ணாம எங்கேயும் போக மாட்டேன். ஒருவேளை காலைல எந்திரிச்சு என்னால ஜெபம் பண்ண முடியாது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆமென். சோதரன் அல்லேலூயா. அனுப்பிட்டு நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேலை செய்கிற ஆண்களே காலையில ஆமென். சோதரன், பெண்கள் ஒருவேளை வேலை பார்த்தாலும் நீ தனியா ஜெபம் பண்றியா? நீ தனியா ஜெபம் பண்றியா? ஆமென். சோதரன் அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்களா? ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். சோதரன், ஜெபம் இல்லை என்று சொன்னால் தேவ அக்கினி உன் மேல இல்ல. ஜெபம் இல்லை என்று சொன்னால் தேவ மகிமை உன் மேல இல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அல்லேலூயா. அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஆமென். சோதரன், இன்றைக்கு ஒன்று ஒப்புக்கொடு, இன்றைக்கு ஒன்று ஒப்புக்கொடு. ஜெபம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கட்டும். ஆமென். சோதரன், உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கட்டும். அதே சாலமோன் ஆமென். சோதரன் சொல்லும்போது 2 நாளாகமம் ஆமென். சோதரன் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆமென். சோதரன், அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை, அதுக்கு முந்தின வருஷத்துல ஆமை பாடல் பாடி கர்த்தரை துதித்தார்களாம். பாடல் பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்களாம். அப்படி கர்த்தருக்கு பாடல் பாடி ஒருமிக்க பூரிகளை ஊதி இசைத்து பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று. அல்லேலூயா. ஆமென். அதான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது அது விசேஷமானது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்காக? ஆமென். அந்த வாரம் உள்ள தேவ மகிமை நம்ம மேல இருப்பதற்காக, அந்த வாரம் முழுவதும் தேவ அக்கினி நம்ம மேல இருப்பதற்காக, அதுக்குத்தான் ஆராதனை. ஆமென். சோதர ஆராதனை வந்து நம்ம பாடல் பாடி கர்த்தர் ஆராதிக்கும் போது, கருத்தோடு ஆராதிக்கும் போது, உண்மையாய் ஆராதிக்கும் போது, ஆமென், சின்சியராய் கர்த்தர் ஆராதிக்கும் போது, சின்சியராய் கைகளை தட்டி சின்சியராய் வாய்களை திறந்து ஆமென். சோதர கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது அந்த மகிமை நமக்கு தெரியாது. அந்த மகிமை நம்ம மேல மேகத்தை போல இறங்கும், பனியை போல இறங்கும், அக்னியாய் இறங்கும். ஆமென். சோதர வசனத்தை கவனமாய் கவனிக்கும் போது, வசனத்தை கவனமாய் கேட்கும் போது ஆமென். சோதரன் அல்லேலூயா. சின்சியராய் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது என் முகம் ஆமென். சோதரன் தேவ முகம் அல்லேலூயா. ஊழியக்கார அப்படித்தான் எண்ணங்கள் இருக்கும். பக்கத்தில் உள்ளவனை நான் பார்க்க மாட்டேன், பக்கத்தில் உள்ளவனை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கவனை நான் பார்க்க மாட்டேன், பின்னாடி இருக்கவனை நான் பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். சோதரன் அல்லேலூயா. அப்படி நீ சின்சியராய், நீ கருத்தோட உண்மையோடு இருந்து கர்த்தரை ஆராதித்து ஆமென். சோதரன் தேவனுடைய வசனத்தை நீ ஆவலாய் எதிர்நோக்கி கொண்டு இருப்பாயானால் மகிமை மகிமை அக்கினி, மகிமை அக்கினி உன் மேல இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் ஆமென். சோதரன் மகிமை இறங்காது. அல்லேலூயா.
மகிமை இறங்காது. என கருமையான தேவஜனமே, ஆராதனை என்பது அவ்வளவு முக்கியத்துவமானது. ஆராதனை என்பது அவ்வளவு விசேஷமானது. அவர்கள் பாடல் பாடி இசைத்து ஆமென் சோதர கர்த்தரை ஆராதித்த பொழுது மகிமை இறங்கிட்டு, இன்னைக்கு உன் மேல மகிமை இறங்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது விசேஷ பண்டிகை. ஆமென். சபை கூடி வருதல் என்பது விசேஷ பண்டிகை. ஆமென் சோதர அல்லேலூயா. சீக்கிரமாக வந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது ஆமென் சோதர ஆராதிக்க மகிமை இறங்கி கொண்டே இருக்கு. ஆராதிக்க அக்கினி இறங்கி கொண்டே இருக்கு. வசனத்தை கேட்க அக்கினி இறங்கி கொண்டே இருக்கு. வசனத்தை கேட்க மகிமை இறங்கி கொண்டே இருக்கு. தேவ ஜனமே ஆமென் சோதர, அதான் நாம் வாரத்தில் ஒரு நாள் ஆமென் சோதர ஆமென் அல்லேலூயா சபையில கூடி ஆராதிக்கிறோம். இது கடமைக்காக ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. இது பாரம்பரியமை ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. ஏதோ வந்து ஆராதிக்கணும் என்று சொல்வதற்காக ஆராதனை அல்ல. என கருமையான தேவஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்த, அவரை பெருமைப்படுத்த, அவரை வாழ்த்த, அவரை மகிமைப்படுத்த நான் ஆராதனைக்கு வருகிறேன். அல்லேலூயா. அடுத்தவர்களை பார்ப்பதற்காக அல்ல, அடுத்தவரிடத்தில் பேசுவதற்காக அல்ல. ஆமென் சோதர, எனக்கு முன்னாடி பின்னாடி இருப்பவர்களை ஆமென் நேசிப்பதற்காக அல்ல, அன்பு செலுத்த நான் அல்ல. நான் இப்பொழுது என் அன்பை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே கொடுப்பேன். அல்லேலூயா. அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் சபை கூடி வருதல். சபை கூடி வருதலை ஒரு சில விட்டு வருவது போல நாம் என்ன செய்யக்கூடாதா? அல்லேலூயா. ஒரு வாரம் மிஸ் பண்ணாம தாகத்தோடு ஓடி வரணும், வேகமாக ஓடி வரணும். ஆமென் சோதரன், வேகமாக ஓடி வரணும். ஓடி வந்து ஆமென் கைகளை தட்டி பாடி அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளணும், அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளணும். வசனத்தை கேட்கும் போது ஆமென் மகிமை உன் மேலே இறங்கும். உனக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆமென் சோதர, யாருக்கும் தெரியாது. ஆமென் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சோதர, மகிமை இறங்கிறத தேவ ஜனமே ஆமென் சோதர, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஜெபிக்க ஒப்புக்கொடு. எந்த காரணமும் சொல்லாத, எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. ஆமென் சோதர அல்லேலூயா. அப்படி சொல்லுவாயானால் உனக்குள்ள ஜெப தாகம் கிடையாது. ஆணுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உனக்கு எண்ணம் கிடையாது. ஆமென். உன் விருப்பத்தை நிறைவேற்ற, உன் தாகத்தை தீர்க்க தான் உனக்கு எண்ணங்கள் இருக்கிறதே தவிர, உன் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றத்தான் உனக்கு எண்ணங்கள் நேரங்கள் இருக்கிறதே தவிர, உன் சுயத்தை நிறைவேற்றத்தான் நேரங்கள் இருக்க தவிர, நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆமென் சித்தத்தை, கர்த்தருடைய பாரத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய அன்பை பிரதிபிக்க உனக்கு நேரம் இல்லை. ஆமென். அதற்கு நீ சாக்கு போக்கு சொல்லாம ஆமென் உன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவாயானால் எனக்கு அருமையான தேவஜனமே, இதனால உனக்கு என்ன பெனிஃபிட்னா ஆமென் தேவ மகிமை உன்னை சுற்றி இருக்கும், தேவ அக்கினி உன் மேலே இறங்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சுமோனலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் சோதரன், இன்றைக்கு உன ஒப்புக்கொடு, இன்றைக்கு பாசுக்காக நீ ஜெபம் பண்ண வல்ல. ஆமென் சோதர, நீ பாசுக்காக கர்த்தரை ஆராதிக்க வல்ல. ஆமென் சோதர, உன்னை ரட்சித்த உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருக்கிற, உனக்கு உதவி செய்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ எந்த ஸ்தானத்தில் உயர்த்துகிறையோ அந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற உன் தேவனை ஆராதிக்க, அவரிடத்தில் அன்பு செலுத்தவாற நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்னால் என்ன பிரியப்படுத்த வல்ல. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பிரியப்படுத்த வல்ல, உனக்கு முன்னாடி இருக்கவங்களை பிரியப்படுத்த அல்ல, உங்க சொந்த பந்தத்தை பிரியப்படுத்த அல்ல. ஆமென் சோதர, உங்க சகோதரர்களை கூட பிறந்தவங்களை பிரியப்படுத்த வல்ல ஆராதனைக்கு. ஆமென். நீ ஆராதனைக்கு ஏன் வேற? கர்த்தரை பிரியப்படுத்த. அல்லேலூயா. பாஸ்டரை பிரியப்படுத்த அல்ல, பாசமாவை பிரியப்படுத்த அல்ல, என் மனைவியை பிரியப்படுத்த அல்ல. என் மனைவி என்ன பிரியப்படுத்துவதற்காக ஆராதனைக்கு வல்ல, நான் என் பிள்ளைங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, எங்க ஜாஞ்சாயை பிரியப்படுத்த நான் வல்ல, எங்க ஜாஞ்சாய் என்ன பிரியப்படுத்துவதற்காக ஆராதனைக்கு வல்ல. ஆமென் சோதர, நான் வந்தது கர்த்தரை பிரியப்படுத்த. அல்லேலூயா. அவரை உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த. அப்படி எண்ணங்கள் நமக்கு இருக்குமானா ஆமென் சோதர 7:55 சபையில வந்து உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா. யாரும் தள்ள வேண்டாம், யாரும் புஷ் பண்ண வேண்டாம். ஆமென் சோதர, ஓடி வருவோம். ஆரம்பத்தில் சுறுசுறுப்பா வந்த ஆட்கள்லாம் ஆமென் முதலாவது வந்த ஆட்கள்லாம் இப்ப பின்தங்கிட்டாங்க. ஆமென் சோதர, இனியும் பின்தங்காத, முன்னாடி ஓடி வா. அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 73:24 வாசிங்க. சங்கீதம் 73:24. சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி.
உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள். உம்முடைய ஆலோசனை, தேவ ஆலோசனை, தேவ ஆலோசனை, தேவ வார்த்தை. இந்த தேவ ஆலோசனை, தேவ வார்த்தை. ஆமென். வேதத்தை வாசிக்கும் போகும்போது தேவ ஆலோசனை ஆமென் நமக்கு கிடைக்கும். இந்த வேத வார்த்தை, இந்த தேவ ஆலோசனை நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம மேலே என்ன இறங்கும்? மகிமை இறங்கும். அல்லேலூயா. உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. மகிமை நம்மளை சுற்றி பிரகாசிக்கும். தேவ வார்த்தையை வாசிக்கும் போது, தேவ வார்த்தையை கேட்கும் போது, அதான் தேவ ஆலோசனை. தேவ வார்த்தையை கேட்கும் போது, தேவ வார்த்தையை வாசிக்கும் போது மகிமை நம்மளை சுற்றி கொள்ளும், மகிமையை சுற்றி கொள்ளும். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்? ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நம்ம தாகமாக கேட்குறோம்? எத்தனை பேர் தாகமாக கேட்குறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் தேவ ஆலோசனை படி நம்ம நடக்கிறோம்? தேவ ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறோமா? ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய ஆலோசனை நடந்தால் தேவ மகிமை நம்ம மீது இறங்கும். தேவ மகிமை நம்ம மீது இறங்கும். மனுஷனுடைய ஆலோசனை நடந்தோம்னா மனுஷனுடைய மகிமை உன் மேலே இறங்கும். நீ யாருடைய ஆலோசனைப்படி நடக்கிறையோ அவங்களுடைய மகிமை உன் மேலே இறங்கும். ஆமென். உன் சொந்த பந்த ஆலோசனை நடந்தனா சொந்த பந்தத்தினுடைய மகிமை உன் மேலே இறங்கும். உன் ஜாதி, என் ஜாதி, ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உன் ஜாதின்னு சொல்லி அவன்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்டனா அந்த ஜாதியுடைய பிசாசு அந்த மகிமை உன் மேலே இறங்கும். உன் சொந்த பந்தம், ஆமே, அவன்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்டனா அந்த சொந்த பந்த மகிமை உன் மேலே இறங்கும். உன் ஃப்ரெண்டு, ஆமே சோதர, அவன்கிட்ட ஆலோசனை கேட்டனா அந்த ஃப்ரெண்டு மேலே இருக்கிற அந்த மகிமை உன் மேலே இறங்கும். ஆமே சோதர. அல்லேலூயா. ஓ, அதான் எல்லா ஊழியக்கார இடத்துலையும் போய் உன் தலையை கொடுக்காத அப்படின்னு சொல்றது. ஒரு சாட்கள் எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் தலையை கொண்டு கொடுத்துறது. ஆமே, அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவான், ஒரு அற்புதம் நடக்கும், உடனே அவனை தூக்கி வைக்கிறது, உடனே அவன் தலையில கொண்டு கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. தலையை கொண்டு கொடுக்கிறது. அதான் சீக்கிரமா உன் தலை, ஆமே, யாரும் உன் தலை மேல கை வைக்காத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்றாரு. ஆமே சோதரன். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஆமே, எந்த ஊழியக்காரன் யாரெல்லாம் பார்க்கறது கிடையாது, உடனே தலையை கொண்டு கொடுத்துறது. அல்லேலூயா. அவன் இருக்கிற அசுத்த ஆவி தான் உன் மேல வரும், அவன் மேல இருக்கிற மகிமை தான் உன் மேல வரும். அவன் ஏமாத்துக்காரனா இருப்பான், அந்த மகிமை உன் மேல வந்துடும். நீ அது வரைக்கும் ஏமாத்தாம இருப்ப, இப்ப நீ ஏமாத்திட்டு இடப்ப. அவன் ஒருவேளை, ஆமே சோதரன், கெட்ட வார்த்தை பேசுறவனா இருப்பான், உன் மேல தலையை கை வைப்பான். ஆமே, அந்த மகிமை உன் மேல வந்துடும். அது வரைக்கும் நீ கெட்ட வார்த்தை பேசாம இருப்ப. இப்ப ஒன்னு அறியாமலே நீ கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்ப. இது எப்படிடா நினைச்சா உனக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரன் ரகசியமா, ஆமே, வீட்டுல சண்டை போடுவனா இருப்பான், ஆமே, கெட்ட வார்த்தை பேசுகிறவனா இருப்பான். ஆமே சோதரன். அவன் நல்லா ஜெபம் பண்றான்னு சொல்லி உன் தலையை கொண்டு கொடுத்து உன் தலை மேல கை வைக்க அந்த மகிமை உன் மேல இறங்கி கடைசியா நீ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்ப. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? அதை எல்லாம் ஊழியக்காரன் எடுத்துட்டு போய் உன் தலையை கொடுக்காத, எல்லாத்திட்டையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமே சோதரன். அல்லேலூயா. எல்லாத்திட்டையும் போய் ஆலோசனை கேட்காத. அல்லேலூயா. அவன், ஆமே சோதரன், அவன் சொல்ற ஆலோசனை அவன் மகிமை தான் உன் மேல வரும். அல்லேலூயா. ஆமே, உனக்கு ஆலோசனை உன் ஊழியக்கார இடத்துல இருக்கிறது. ஆமே சோதரன். உனக்கு ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. உனக்கு ஆலோசனை, ஆமே சோதரன், நீ தினமும் வேதத்தை வாசித்தனா அங்க உனக்கு இருக்கிறது. ஆமே, இது இல்லாம கண்ட ஊழியக்கார இடத்தெல்லாம் அவன்கிட்ட இவன்ட்ட அங்க எங்கன்னு ஓடி போய், ஆமே சோதரன், அல்லேலூயா, ஆமே, நீ ஆலோசனை கேட்டனா அவனுக்கு இருக்கிற மகிமை தான் உன் மேல வரும். ஆமே, அந்த மகிமை உன்னை தவறா நடத்திடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமே சோதர, நீ ஞாயிற்றுக்கிழமை வரனா உனக்கு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்தனா தேவ மகிமை உன்னை நிரப்பும். எத்தனை பேருக்கு விசுவாசிங்க? கரங்களை வேத்துல சுமாலலோயா. ஆமே சோதர, தேவ மகிமை உன் மேல இறங்கும். ஆமே நல்லேலூயா. அந்த வார்த்தை உனக்கு எப்படி வந்தாலும் அந்த வார்த்தையில தேவ மகிமை இறங்கும். உன்னை கண்டிக்கிற வார்த்தையா இருக்கலாம், ஆனா ஆமே, அந்த கண்டிக்கிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவ மகிமை உன் மேல இறங்கும். உன்னை உணர்த்துகிற வார்த்தையா இருக்கலாம், உன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவ மகிமை உன் மேல இறங்கும். உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கும், நீ ஏற்றுக்கொள்ளும் போது மகிமை இறங்கும். நீ பாடா இருப்ப, நீ கஷ்டமா இருப்ப, நீ துன்பமா இருப்ப. ஆமே அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வரும். ஆமென். நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவ மகிமை உன் மேல இறங்கும். ஒருவேளை மகனே நீ பாடுபடணும், ஆமே, உனக்கு இன்னும் சோதனை உண்டு கர்த்தர் சொன்னார்னா, ஆமென் அல்லேலூயா சோத்திரம், நீ ஏற்றுக்கொள்வாயானால் தேவ மகிமை அந்த மேல இறங்கும். அல்லேலூயா. கடனாக்கு ஒரு சகோதரர் வந்தார். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை பாடு அனுபவிக்கணும் தான். நீங்க எதை தான் அனுபவிக்கணும்? பாடுதான் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நான் இப்பவும் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இன்னும் அநேக பாடுகளை அனுமதிக்க, அநேக பாடுகளை வைத்திருக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்களை
நான் சகித்து போக தான் நீ விரும்புகிறீரு. ஆண்டவரே, என்னை சகித்து போக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாடுகள் அனுபவிக்க எனக்கு பலனை தாங்கப்பா. ஆமென் சோதரன். அல்லேலூயா. பாடு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா ஆமென் அல்லேலூயா சோதரன் ஏற்றுக்கொள்ளணும். தேவ மகிமை இறங்கும். அல்லேலூயா. எத்தனை பாடு கஷ்டங்கள் வந்தாலும் அது ஆமென் நம்மளை ஒன்றும் செய்யாது, அந்த மகிமை தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. எந்த பாடு நம்மளை மேற்கொள்ள போறது கிடையாது, எந்த சகிப்புத்தன்மையும் நம்மளை மேற்கொள்ள போறது கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் அற்புதம் செய்வா, ஒரு நாள் கர்த்தர் அதிசயத்தை செய்வா. ஆமென் சோதரன். உனக்கு மகிமை எப்படி வரும், எப்படி உன் மேல மகிமை இறங்கு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்கும் போது, அந்த ஆலோசனையை கவனமாய் கேட்டு அதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவ மகிமை உன் மேல இறங்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது தேவ மகிமை இறங்கும். நீ வேதாகமத்தை உன் கையில நீ எடுத்தாலே தேவ மகிமை உன் மேல இறங்கும். எத்தனை பேர் வேதாகமத்தை எடுக்கீங்க? தினமும் வேதாகமத்தை எடுக்கீங்களா? ஆமென் சோதரன். இந்த வேதத்தை எடுத்து ஒரு முத்தம் கொடுக்கீங்களா? அல்லேலூயா. வேதத்தை திறந்து ஒரு முத்தம் கொடுக்கீங்களா? ஆமென் சோதரன். எத்தனை பேர் வேதாகமத்தை எடுக்கீங்க? சிறு பிள்ளைகளே வேதாகமத்தை தொடறீங்களா? வாலிபர்களே வேதாகமத்தை தொடறீங்களா? பெற்றோர்களே வேதாகமத்தை தொடறீங்களா? ஒரு முத்தம் கொடுக்கீங்களா? ஒரு அதிகாரத்தை வாசிக்கீங்களா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? உட்கார்ந்து ஒரு 10 அதிகாரத்தை வாசிக்கீங்களா? ஆமென் சோதரன். ஆமென். இரவு குடும்ப ஜெபத்துல ஆமென் சோதரன் ஒரு சங்கீதத்தை சொல்லி ஜெபம் பண்ணி படுக்கீங்களா? ஆமென் சோதரன். கர்த்தருடைய வார்த்தை நீ முத்தமிடும் போது தேவ மகிமை இறங்கும். நீ வாசிக்கும் போது தேவ மகிமை இறங்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் ஞானமாய் ஆமென் சோதரன் அல்லேலூயா ஆமென் எதிர்பார்ப்போட நீ கர்த்தருடைய வார்த்தை இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளும் போது தேவ மகிமை உன் மேல இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ ஆலோசனை. அல்லேலூயா. தேவ ஆலோசனை. என கருமையான தேவ ஜனமே, நம்ம யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோமோ அவங்களுக்கு மேல இருக்கிற மகிமை நம்ம மீது இறங்கும். ஆமென் சோதரன். அல்லேலூயா. தேவ ஆலோசனை கேட்டமானால் தேவனுடைய மகிமை நம்ம மீது இறங்கும். உன் சொந்த பந்தம், உன் ஜாதி ஆமென் சோதரன் அல்லேலூயா, உன் கூட பிறந்தவங்க அல்லேலூயா ஆமென் சோதரன் ஆமென் அல்லேலூயா. என கருமையான தேவஜனமே, அந்த ஆமென் ஆவிதான் நம்ம மேல இறங்கும், அந்த மகிமை தான் இறங்கும். ஒரு ஏமாத்துக்காரன்ட்ட போய் ஆமென் சோதரன் நீ ஆலோசனை கேட்டனா நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருப்ப. ஒரு கெட்ட வார்த்தை பேசுவான், நீ அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டனா நீ கெட்ட வார்த்தை பேசாது, நீ கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்ப. ஆமென் சோதரன். ஒரு பொய் சொல்றான் இருப்பான், நீ அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்ப. லாஸ்ட்ல பார்த்தனா நீயும் பொய் சொல்லிட்டு தான் இருப்ப, அது வரைக்கும் சொல்லாம இருப்ப. ஆமே நீ சண்டை போடாம இருப்ப. ஒரு சண்டைக்காரன்ட்ட போய் நீ ஆலோசனை கேட்டனா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ சண்டை போட்டு தான் இருப்ப. ஆமே சோதரன் அல்லேலூயா. ஒரு ஜாதி வெறி பிடிச்சவனா இருப்பான், அந்த ஜாதி வெறி பிடிச்சுட்ட போய் நீ ஆலோசனை கேட்ப. கடைசியை பார்த்தா நீ அது வரைக்கும் ஆமே ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்ப. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னு அறியாமலே ஆமே ஜாதி 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 அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்ப. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு இடம் உண்டு. ஆலோசனை கேட்பது அது சபை. கரங்களை வைத்து லேசும் அல்லேலூயா. அது தேவ ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்போது தேவ மகிமை இறங்கும். இல்லை என்று சொன்னால் நீ ஒரு பாவியினிடத்தில் ஆலோசனை கேட்டனா அதனுடைய மகிமை இறங்கும். அது வரைக்கும் நீ குடிக்க மாட்ட. ஒரு குடியான்ட்ட போய் நீ ஆலோசனை கேட்டனா அவன் நல்லவனா தான் இருப்பான், அவன் குடிக்கத்தான் செய்வான். ஆமே சோதரே, அது வரைக்கும் நீ குடியாம இருப்ப. நீ ஒரு குடியான்ட்ட போய் நீ ஆலோசனை கேட்டனா நீ நாளைக்கு ஆமே சோதரே உன் அறியாமலே அந்த மகிமை ஓமல் இறங்கி நீ குடிக்க ஆரம்பிப்ப. ஒரு பீடி இழுக்கிற போய் நீ ஆலோசனை கேட்டனா நீ அது வரைக்கும் பீடி இழுக்காம தான் இருப்ப. ஆமே சோதரே, இப்ப உனக்குள்ள இழுக்கணுங்கிற ஆசை வரும். காரணம் என்ன? நீ அல்ல நீ அல்ல நீ அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற மகிமை, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி ஓ மேல இறங்கும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென் சோதரன், உனக்கு ஒரு ஆலோசனை உண்டு, உனக்கு ஒரு ஊழியக்காரர் உண்டு, உனக்கு ஒரு சபை உண்டு. ஆமென். ஆலோசனை கேட்கும் போது தேவ மகிமை இறங்கி வரும். கரங்களை வைத்து லேசும் அல்லேலூயா. கரங்களை வைத்து லேசும் அல்லேலூயா. இவ்வளவுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கூட 120 பேர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 127 பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பவுல் சொல்றாரு, ஆமே சோதரன், நம்ம இனி கடந்து போக வேண்டாம், நமக்கு ஆமே சேதங்கள் வரும், மரண சேதங்கள் வரும், இனி நம்ம கடந்து போக வேண்டாம் அப்படின்னு 100க்கு அதிபதியை பார்த்து பவுல் ஒரு ஆலோசனை சொல்றாரு. கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவுல் சொல்றாரு, நம்ம இங்கே இருப்போம், இனி போவோமானால் உயிருக்கு சேதம் வரும், கப்பலுக்கு சேதம் வரும், நம்ம பொருட்களுக்கு சேதம் வரும்.
போதும், இனி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆமென் சோதரன் பவுல் 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு. ஆனா 100க்கு அதிபதி பவுலுடைய ஆலோசனை கேட்காம மாலுமியுடைய ஆலோசனை கேட்கிறாரு. என கப்பலை பத்தி முழு டீட்டெயிலும் மாலுமிக்கு தான் தெரியும். ஆமென் சோதர இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாலுமிக்கு தான் தெரியும். ஆமென் சோதர பவுலுக்கு தெரியாது. பவுலுக்கு தெரிந்ததெல்லாம் பைபிள் தான். பைபிளுக்கு தெரிந்ததெல்லாம் ஆத்தும ஆதாயம் தான். பவுலுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம் தான். பவுலுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா வாழ முடியும், ஆண்டவர் எப்படி ஆமென் சோதர பிரியப்படுத்த முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும், அவன் எப்படி ஊழியம் செய்யலாம், இதுதான் பவுலுக்கு தெரியும். வேற பவுலுக்கு அதிகம் தெரியாது. ஆனாலும் அவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. பவுலே நீ சொல்லப்பா. ஆமென் சோதர கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு. 100க்கு அதிபதியே நம்ம போக வேண்டாம், நமக்கு சேதம் வரும், உயிருக்கு சேதம் வரும், கப்பலுக்கு சேதம் வரும், போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல பொழுது 100க்கு அதிபதி ஆமென் சோதர மாலுமிட்ட கேட்கிறாரு. மாலுமி சொல்றாரு, இல்ல அப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சனை வராது, நம்ம போவோம், காற்று மெதுவாடிக்கு தென்றல் காட்டடிக்கு அழகா இருக்கு, சுகமா இருக்கு, தென்றல் காட்டு, நம்ம கப்பல் நைசா மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணி ஆமென் சோதர போன பொழுது அல்லேலூயா கடலுக்குள் இருந்த சரக்குகள் எல்லாம் வெளியே தூக்கி எறிந்தார்கள், பொருட்களை தூக்கி எறிந்தார்கள். ஆமென் சோதர அல்லேலூயா மழை இருட்டு 14 நாளா சாப்பிடல, 14 நாளா சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, இரவு எதுன்னு தெரியல, பகல் எதுன்னு தெரியல. ஆமென் சோதர இப்படிப்பட்ட நிலைமை அல்லேலூயா ஆமென் சோதர உயிர் சேதங்கள் இப்பொழுது வருகிறது, கப்பல் உடைகிறது. ஆனால் பவுலின் நிமித்தம் பவுலை பாதுகாப்பதற்காக, தேவ ஊழியக்காரனை பாதுகாப்பதற்காக கூட இந்த 127 வரையும் கர்த்தர் பாதுகாத்தா, கப்பலை கொஞ்சம் பாதுகாத்தா. ஆமென் சோதர பவுலின் நிமித்தம் ஆமென் அல்லேலூயா இவ்வளவு பிரச்சனைகளோ போராட்டங்களோ வருவதற்கு காரணம் என்ன? 100க்கு அதிபதி ஆமென் சோதர பவுலின் ஆலோசனை கேட்பதை விட மாலுமியினுடைய ஆலோசனை கேட்டபடினால எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். கடைசியா உயிர் கிடைச்சா போதும்னு தப்பிச்சு பிறக்கி உடைந்த கப்பல் துண்டுகளை மேல ஏறி கடல்ல வந்து கரை சேர்ந்தார்கள் என்று ஆமென் சோதர நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். காரணம் என்ன? 100க்கு அதிபதி பவுலின் ஆலோசனையை, ஊழியக்காண்டி ஆலோசனையை கேட்காதனால ஆமென் சோதர உயிர் கிடைச்சா போதும் என்கிற நிலைமை அவர்களுக்கு உண்டானது. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆமென் சாப்பிட்டு 14 நாளாயிட்டு அப்படிப்பட்ட அனுபவம் அவங்க வாழ்க்கையில வந்தது. காரணம் பவுலின் ஊழியக்காரின் ஆலோசனை கேளாதபடினால. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆமென் சோதர அல்லேலூயா ஆலோசனை உங்களுக்கு எப்படி வர வேண்டுமானால் ஆமென் சோதர கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரத்திலிருந்து அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். சங்கீதம் 23:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்கணும், உனக்கு காட்டு, உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாரும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மோசேயை நோக்கி நீ எங்களோட நல்லா கவனிக்கணும். மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆண்டவர் நேரம் உங்கள்கிட்ட பேசினாரா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஆண்டவர் ஏன் ஊழியக்காரன் வச்சிருக்காரு? இங்கே என்ன சொல்கிறாங்க ஜனங்கள்? நீர் எங்கிட்ட பேசும், அது போதும். அவர் எங்கிட்ட பேசினார்னா நாங்கள் செத்துருவோம். ஆண்டவர் தினமும் உங்கள்கிட்ட பேசினார்னா நீங்கள் செத்துருவீங்க. ஏன் ஆண்டவர் ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரன் மூலம் வரும்போது தான் நீங்கள் பிழைப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு? ஆண்டவர் எப்போதும் உங்கள்கிட்ட பேசினா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. நாங்களே ஒரு நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் பேசுகிறது எங்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசும்போது சரீரம் பலவீனமாகும். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவிதமான நிலைமைகள் உண்டாகும்.
அல்லேலூயா. ஒரு சின்ன தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க, ஏதோ நாங்க வாரம் ஃபுல்லா விளையாண்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கல. வாரம் ஃபுல்லா சோதரன் அல்லேலூயா சோதரன் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சீரியலை பார்த்துக்கிட்டு, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து படத்தை பார்த்துக்கிட்டு நாங்க இங்க தேவ சமூகத்தில் நின்றுட்டு இருக்கல. வாரம் முழுவதும் சோதரன் அல்லேலூயா எங்கேயாவது போயிட்டு தேவ சமூகத்தில் நின்றுகிட்டு இருக்கல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து 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 கர்த்தருடைய வார்த்தையை பெற்று வசனத்தை வாசித்து 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி உட்கார்ந்து 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 ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பேசும்போதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறோம். சோதரன் அல்லேலூயா. அப்படி நீங்களும் காத்திருந்து காத்திருந்து வேதத்தை வாசித்து வாசித்து சோதரன் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார்னா அல்லேலூயா. அதற்கு பல தியாகங்கள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நீங்க செத்து போயிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நேரடியா பேசினா ஏன் ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் எங்கிட்ட பேசுவாரு, உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? என் ஜனங்கள்ட்ட நேர கொடுத்துக்கலாமே. மோசே நீ ஏறி வா, நீ ஏறி வா, நான் தருவேன், நீ சொல்லணும். நான் நேப்பரம் சொல்லுவேன், நீ சொல்லணும். நான் கட்டளையை கொடுப்பேன், நீ சொல்லணும். அல்லேலூயா. நீ தான் சொல்லணும். ஏன் ஊழியக்கார, ஏன் ஆசாரிய உங்க அக்கிரமத்தை சுமக்கத்தான் நாங்க நீங்க செய்த பாவத்துக்காக தேவ சமூகத்தில் நாங்க அழுகிறோம், நாங்க புலம்புகிறோம். ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு எங்க தீங்கு வந்துடக்கூடாது. சோதரன் ஒரு சில நேரத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த சகோதரன் இது தப்பு பண்றான், நீ ஜெபம் பண்ணு. இந்த சகோதரி இது தப்பு பண்றா, நீ ஜெபம் பண்ணு. இந்த சகோதரன் இவங்க இப்படி பண்றாங்க, நீ ஜெபம் பண்ணு. உனக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், அழுறோம், உன் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றோம். நீ நினைக்கிற ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சட்டையை போட்டுட்டு ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு சோதரன் எங்களாமோ போயிட்டு வந்து நின்று உனக்காக பிரசங்கம் பண்றாரு. நீ நினைக்க உனக்காக ஜெபம் பண்ணும்போது உன் தவறை சொல்லுவாரு. என் மகா இந்த தவறு பண்றா, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. என் மகன் இவன் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ ஜெபம் பண்ணு. சோதரன் உன் அடைக்கலத்துக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறோம், விழுந்து கிடக்கிறோம். சோதரன் அல்லேலூயா. உன்னை வேத வசனத்தில் மறைத்து ஜெபம் பண்றோம். நீ நினைக்கிற என்னுடைய சோதரன் திறமையினால நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் ஒழுங்கா வாகனத்தை ஓட்டுவதனால நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் சாப்பிடுற சாப்பாட்டுனால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். சோதரன் நீ நினைக்கலாம். உனக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றது எங்களுக்கு கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்ககிட்ட சொல்லுவது சோதரன் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் ஏன் ஊழியக்காரன் வைத்திருக்காரு? அவன் நேரடியா உங்ககிட்ட பேசினார்னா உன்னால தாங்க முடியாது, உன்னால நிலைச்சு நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. சோதரன் அதுக்கு தான் ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எங்கிட்ட பேசுவாரு. உங்ககிட்ட தேவ சமூகத்தில் தேவ சன்னதியில் நின்று உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்க மூளை உங்களுக்கு வார்த்தை வரும்போது தான் உங்களால தாக்கு பிடிக்க முடியும், உங்களால நிலைநிற்க முடியும். சோதரன் அல்லேலூயா. அப்படி வார்த்தை வரும்போது தேவ மகிமை உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கும், தேவ அக்கினி உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கும். சோதரன் அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரன் வைத்திருக்கிறார். ஏதோ சோதரன் கடமைக்காக நாங்க பிரசங்கம் பண்ணல சிஸ்டர் பிரதர், கடமைக்காக ஏதோ நீங்க போடுற காணிக்கை எடுத்து சாப்பிடுவதற்காக சிஸ்டர் பிரதர் நாங்க இங்க நிக்கல பிரதர். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்றோம், அழுது ஜெபம் பண்றோம். ஒரு சில நேரத்தில் நாங்க சொல்லி ஜெபம் பண்ணும்போது இந்த சகோதரன் இப்படி தப்பு பண்றான், இந்த சகோதரி இப்படி தப்பு பண்றாங்கல, சோதரன் இவங்க இந்த தப்பு பண்றாங்க, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. அவங்க அடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க கிருபை இறங்க ஜெபம் பண்ணு, அவங்க மேல இறங்கும்படியாக நீ ஜெபம் பண்ணு. சோதரன் அவருடைய சமூகத்தில் நாங்க ஜெபம் பண்றோம். நாங்க தனியா ஜெபம் பண்ணலாம். ஒரு சில ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு ஆளை நிப்பாட்டுவாரு, நீ ஜெபம் பண்ணு சொல்லுவாரு, ஜெபம் பண்ணு சொல்வாரு. எதுக்காக ஜெபம் பண்ணு சொல்வாரு? ஒரு சில ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஆண்டவரே கிருபையா இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் மோசேகிட்ட பேசினாரு. ஜனங்கள் சொல்றாங்க ஆண்டவர் என்கிட்ட பேச வேண்டாம், நாங்கள் செத்துருவோம். நீங்க பேசுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நீர் எங்கிட்ட பேசுங்க. ஊழியக்கார அந்த ஸ்தானம் தான். சோது ஒரு நேரத்தில் உங்க அக்கிரமத்தை நாங்க தான் சுமப்போம், ஒரு சில உங்க பாரத்தை நாங்க தான் சுமப்போம், பாவத்தை நாங்க தான் சுமப்போம், உங்க வியாதியை நாங்க தான் சுமப்போம். சோதர சுமந்த ஆண்டு சமூகத்தில் நாங்க சொல்லுவோம், இந்த வியாதி மாறட்டுமப்பா. சோதர நீ அக்கிரமம் பண்ணிருப்ப, உனக்கு வியாதி வந்திருக்கும். சோதர அல்லேலூயா. கர்த்தர் அழிக்க நிற்பாரு. நாங்க தேவ சமூகத்தில் தொடாதீங்கப்பா, தொடாதீங்க
தொற்றாதீங்கப்பா. ஆமென் சோதரன் அல்லேலூயா. நீங்க தொற்றாதங்க. கடந்த நாட்கள் ஒரு சகோதரிக்காக நாங்க போராடி ஜெபம் பண்ணோம். தொற்றாதங்க ஆண்டவரே, தொற்றாதங்க ஆண்டவரே, உயிரை கொடுங்கப்பா, உயிரை கொடுங்கப்பா, உயிரை எடுத்துக்கிறாங்க. ஆண்டுடைய கோபம் தீவிரமாய் நின்றது, ஆண்டுடைய கோபம் பகிரங்கமா நின்றது. நான் எடுப்பேன், நான் எடுப்பேன். ஆமென் சோதரன் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே எடுக்க கூடாது. ஆமென் அல்லேலூயா. உயிர் பிச்சை கொடுங்கப்பா, ஜீவனை கொடுங்கப்பா. ஆமென் சோதரன் நீ தொடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென் சோதரன் ஊழியம் என்று சொன்னால் விளையாட்டு காரியம் அல்ல. அல்லேலூயா. விளையாட்டு காரியம் அல்ல. தேவ சமூகத்தில் உங்களுக்காக விழுந்து கடந்து ஜெபிக்கிறது, விழுந்து கடந்து ஜெபிக்கிறது, பாரத்தோடு ஜெபிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்னுடைய பலத்தினால நோ, என்னுடைய பணத்தினால நோ, என்னுடைய வேலையினால நோ, ஆமென் சோதரன் என்னுடைய ஆமென் சோதரன் திறமனால நோ. ஒரு நிமிஷம் ஒன்னால் நிற்க முடியாது, ஒரு நொடி பொழுது ஒன்னால் நிற்க முடியாது. தேவ மகிமை. அல்லேலூயா. சோதரன் ஊழியக்காரன் சொன்னா சும்மா கிடையாது, ஊழியக்காரன் சொன்னா சும்மா கிடையாது. ஆமே உங்களுக்காக தேவ சமூகத்தில் உங்கள் அக்கிரமங்களுக்காக நாங்கள் சுமக்கணும், உங்கள் பாவத்தை நாங்கள் சுமக்கணும். ஆமே சோதரம் அல்லேலூயா. உங்கள் பாவத்துக்காக நாங்கள் பரிந்து பேசணும், உங்கள் அக்கிரமத்துக்காக பரிந்து பேசணும், உங்கள் வியாதிக்காக பரிந்து பேசணும். வியாதி வரும், நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு விதத்தில் வியாதி. ஆமே சோதரம் ஜெபம் பண்ணும்போது தான் தெரியும் யான் வியாதி. அல்லேலூயா. ஆமே பாடு பிரச்சனை. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக பரிந்து பேசுகிறதான் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதான் ஊழியம். அவர் நேர பேசுவானா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அதான் ஊழியக்காரன் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் எங்கிட்ட பேசுவாரு, உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்போம். அல்லேலூயா. அதான் ஊழியம். ஆமே சோதரர் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும் போது தேவ மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நான் ஒப்பு கொடுப்போம்பா. உங்களுக்காக எவ்வளவு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அது தேவனுக்கும் எங்களுக்கு தான் தெரியும். ஆமே சோதரன் அல்லோ எவ்வளவு பாடப்படுறோம் எங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமே சோதரன் தேவ ஜனமே அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் சோதரன் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரே ஒரு காரியம். ஆமேன் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆமே நீ தேவனை விசுவாசித்தால் தேவ மகிமையே. அப்போ யாரை விசுவாசிக்கணும்? எல்லாரும் எழுந்திருப்போம். யாரை விசுவாசிக்கணும்? எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் யாரை விசுவாசிக்கணும்? எல்லாம் சொல்லுங்கள். யாரை விசுவாசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். யாரை விசுவாசிக்கணும்? ஆமாம் யாரை விசுவாசிக்கணும்? ஆமே நாசில சுவாசமல் எந்த மனுஷனையும் நம்புவதை விட்டுவிடுங்க. ஆமே சோதரன் பிரபுகள் பேரிலும் யாரை என்ன செய்யக்கூடாது? யாரைத்தான் விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? வாயில் வரமாட்டேன். யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? சொல்லுங்க. யாரை விசுவாசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? நீங்கள் சத்தம் வராததுக்கு விட போகிறது கிடையாது. யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? சகோதரர்கள் மட்டும் யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? சகோதரிகள் யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? எல்லாரும் சேர்ந்து யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? எப்போ விசுவாசிக்கணும்? இல்லாத சமயத்தில் விசுவாசிக்கணும். பணம் இல்லாத சமயத்தில் உனக்கு எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில லாசரை கல்லறைன்னு வச்சிருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் இருக்கும்போது யாரை விசுவாசிக்கணும்? உங்க அப்பா விசுவாசிக்காத, உங்க அம்மா விசுவாசிக்காத, நீ கர்த்தரை விசுவாசி. அல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசி. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. நீ அவரை விசுவாசித்தால் மகிமையே. அல்லேலூயா. ஆமென். சோதரன் நமக்கு சபை மக்கள் தேவை. எல்லா மக்கள் நமக்கு தேவை. எல்லாரும் நம்ம அன்பு செலுத்தணும். ஆனால் விசுவாசிக்கிற யாரை தான் விசுவாசிக்கணும்? யாரை தான் விசுவாசிக்கணும்? நம்ம சொந்த பந்தத்திட்ட அன்பு செலுத்தணும், நம்ம நண்பர்கிட்ட அன்பு செலுத்தணும், நம்ம கூட பிறந்தவர்கிட்ட அன்பு செலுத்தணும். எல்லாத்தையும் நம்ம அன்பா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம அன்பா இருக்கணும். ஆனால் விசுவாசிக்கிற யாரைத்தான்? அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசி. எல்லாரும் நமக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் நமக்கு
அப்பா நமக்கு தேவை, அம்மா நமக்கு தேவை, பிள்ளைகள் நமக்கு தேவை, எல்லாம் நமக்கு தேவை. ஆனா விசுவாசம், விசுவாசம் கரங்களை வச்சு சொல்லுங்க. விசுவாசம். ஒரு சகோதரி மட்டும் தான் 2 கரங்களை வெட்டி விசுவாசம், 2 கரங்களை உயர்த்தி விசுவாசம். இயேசுவே சொல்லுங்க. விசுவாசம், 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 விசுவாசம். நீ கர்த்தரை விசுவாசித்து பாரு, கர்த்தரே உன் படிப்புக்குள்ள பீச தந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தரே உன் கரண்ட் பில்லை கட்டுவார். அல்லேலூயா. நீ அவரை விசுவாசித்தனா, அல்லேலூயா, ஆண்டவரே உன் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே உன் பொருளாதாரத்தை சந்திப்பா. உன் பிள்ளைக்கு படிப்பு கட்ட பீஸ் கட்ட முடியாம இருப்ப, யாரோ ஒருத்தர் கட்டிட்டு போயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கீங்க? யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கீங்க? மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை இயேசுவே என் விசுவாசம் சொல்லுங்க. இயேசுவே என் விசுவாசம், இயேசுவே என் விசுவாசம், இயேசுவே என் விசுவாசம். நீ கர்த்தரை விசுவாசிக்கும் போது அப்படி மகிமை என்ன செய்யும்? அப்படி மகிமை என்ன செய்யும்? உன் மேல இறங்க, உன்னை சுற்றி காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி, ஓ எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கரங்களை உயர்த்தி, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா காணத்துக்கும் பாத்திரரே. கைகளை தட்டி, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுமா, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். ஆடுகிற மேல தேவ மகிமை அசைவாடுகிறது, தேவ மகிமை அசைவாடுகிறது. ஓ வாலிபர் தம்பி தங்கச்சி பெரியவர்களே பெற்றோர்களே, தேவ மகிமை அசைவாடுகிறது, தேவ மகிமை அசைவாடுகிறது, தேவ மகிமை அசைவாடுகிறது. அசைவாடுமே, அசைவாடுமே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே. ஆவியானவர் உம்மேல் அசைவாடுகிறார். ஓ அசைவாடுகிறார். ஆமே, அசைவாடும் தேவ மகிமை உம்மேல் இறங்குகிறது. ஓ தேவ அக்கினி இறங்குகிறது. தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ரிவால சபாவா, எங்கள் மேலே அசைவாடுமே. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தே ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலமாகிய அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. ஆனந்த தைலமாகிய மகிமை. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
உயர்த்தி. ஓ தேவ மகிமை இறங்குகிறது. ஆமை பெற்றுக்கொள். பெற்று உச்ச உள்ளங்கால் வரை தேவ மகிமை இறங்குகிறது. ஆராதனை வேலையில தேவ மகிமை இறங்குகிறது. உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை கனப்படுத்தும்படியாக, உன் பொருளாதார தேவைகளை தேவ மகிமை சந்திக்கும். ஆமே. ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடு. ஆவியானவரே வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும். ஆவியானவரே உன் வனாந்திரமெல்லாம் வயல்வெளியாய் மாறுகிறது. உன் வறட்சி மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே சொல்லுவார். அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடு. ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடு. ஆவியானவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே சகோதரி உன் மேல தேவ மகிமை இறங்குகிறது. ஓ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே பாடி ஆராதித்த வேளையில் தேவ மகிமை உன் மேல இறங்கி இருக்கிறது. தெய்வ மகிமை உன் மேல இறங்கி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷ அன்பு வேண்டாம்னு சொல்லல. உன் நம்பிக்கை இயேசு. எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும். எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரும் நமக்கு தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் விசுவாசம் நீங்க தான்பா. 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 எனக்கு முன்னாடி நீங்க தான்பா. என் விசுவாசம் நீங்க தான்பா. கைகளை தட்டி என் மேல தெய்வ மகிமை இறங்கி இருக்கிறது. விசுவாச கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளே உங்கள் ஒப்பு கொடுங்க. நல்ல ஜெபம் ஜெபத்தில் கலந்துக்காங்க. நல்ல வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்க வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறும். உங்க அவாந்தரம் ஆமென் அல்லேலூயா அது பாலாய் மாறும். கர்த்தர் உங்களை மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுப்பார். நிச்சயம் நடக்கும். விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நம்ம அனைவரும் கூட இயேசு இரண்டாவதுக்கு மட்டும் நம்மளோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுவோம். ஆமென். 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 என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் சகல உபகாரி மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாரும் கை கொடுக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு மட்டும் கை கொடுக்கணும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கை கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.